எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக் ஒரு அடிஷன் கால்குலேட்டரை வந்து எப்படி பண்ணுறது பைத்தான் ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அடிஷன் கால்குலேட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு நம்பர் வேணும், அது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும், அந்த ரெண்டு நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம ஒரு அடிஷன் கால்குலேட்டர் பண்ணணும்னா இதெல்லாம் தேவை நம்மளுக்கு. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ரெண்டு நம்பரையும் நம்மளே வந்து டைப் பண்ணாமல் அதை இன்புட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை வந்து நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து அது ரெண்டையும் ஆட் பண்ணால் வேல்யூ வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதை வந்து நம்ம போன வீடியோஸ்லேயே வந்து எப்படி இன்புட் வாங்குறது அதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல ரெண்டு நம்பரை வந்து நம்ம இன்புட் வாங்கணும். அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு வேரியபிளையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம இன்புட் வாங்கணும். அதை வந்து நம்ம num1 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். num1 ஈக்குவல் டு எப்படி இன்புட் வாங்கணும், நீங்கள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணி பேரந்தசிஸ் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து அது உங்களுக்கு இன்புட் வாங்கி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் வந்து யூசர் வந்து அதை டைப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அவங்க அதை டைப் பண்ணோன்னே இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு நம்பரையும் வந்து இன்புட் வாங்கணும். num2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் அந்த வேரியபிள் நேம். அதே மாதிரியே இன்புட்னு கொடுத்து என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு நம்பரை வந்து இன்புட் வாங்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு எப்படி பண்ணலாம், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம். num1 + num2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அப்படி கொடுத்தோம்னா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணும் இல்லையா. இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி அவுட்புட் வழியாக பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்புட் வாங்க சொல்லியிருக்கனால வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ யூசர் வந்து ஏதாவது டைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து 5 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 5ங்கிற வேல்யூ வந்து num1 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணோன்னே அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 5ம் 4ம் கொடுத்துருக்கோம், அதனால 5 + 4 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் என்டர் பண்ணேன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 54 அப்படின்னு வேல்யூ வந்திருக்கு. இது எப்படி 54ன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இன்புட் வாங்க சொல்லியிருக்கிறனால பைத்தான் என்ன பண்ணுன்னா, எந்த இன்புட் நீங்கள் வாங்க சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். அதை வந்து நம்பரா இல்லை டெசிமலா அப்படின்லாம் பார்க்காது. நம்ம என்ன யூசர் என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த num1 num2 இந்த ரெண்டு வேரியபிளுமே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து இப்படி ஆட் பண்ணீங்கன்னா அது ரெண்டையும் கன்கேட்டினேட் பண்ணும். அதாவது ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் அப்படி போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் அடுத்த ஸ்ட்ரிங் வர மாதிரி பைத்தான் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அவுட்புட் பண்ணும். அதனால இப்போ num1ன்றது வந்து 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து num2ன்னு கொடுத்துருக்கனால 5க்கு அடுத்து 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வேணாம் இல்லையா, நம்ம யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து நம்ம வந்து நம்பராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் அந்த வேரியபிள் நேமை வந்துட்டு இன்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு பெரந்தசிஸ்குள்ளார அந்த வேரியபிள் நேமை கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த num1 அப்படின்ற இருக்க வேரியபிளை வந்து எனக்கு இன்டீஜரா நீ மாற்றணும் அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறீங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது வேரியபிளையும் நம்ம வந்து மாற்றணும். அதையும் நான் வந்து இன்ட்னு கொடுத்து மறுபடியும் அந்த வேரியபிளை அந்த பெரந்தசிஸ்குள்ளார கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, num1 num2 ரெண்டையும் இன்புட் வாங்கிட்டு நீ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு நம்பரையும் இன்டீஜராக மாற்றி நீ வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணு அப்படின்றத வந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா கரெக்டாக அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். முன்னாடி மாதிரியே என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் வருது, நான் 5ன்னு கொடுக்குறேன். அடுத்து என்டர் செகண்ட் நம்பர் வருது, நான் 4ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக எதிர்பார்க்குற மாதிரி 9ன்னு வருது. இது ஏன்னா நம்ம வந்து இதை ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணாமல் அதை வந்து நம்பராக மாற்றி அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ num1 வந்து நம்ம இன்டீஜராக மாற்றிருக்கோம், அதே மாதிரியே num2வையும் இன்டீஜராக மாற்றிருக்கோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணனால நம்பரையும் ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷனாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்பரையும் ஆட் பண்ணி அது வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூக்கு பதிலாக நான் ஏதாவது டெசிமல் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெறும் 5க்கு பதிலாக 5.1ன்னு கொடுக்குறேன். செகண்ட் நம்பருக்கு அதே மாதிரியே 4ன்னு கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து எரர் வருது. பார்த்தீங்கன்னா invalid literal for int with base 10 5.1 அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக தானே மாற்ற சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க.
அதாவது 5.1 அப்படின்றத வந்து இன்டீஜர் வேல்யூ இல்லை இல்லையா, அதனால பைத்தன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக மாற்ற சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கீங்க ஸ்ட்ரிங்கில், அப்படிங்கிறதுனால அது வந்து எரர் சொல்லுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டீஜராக மாற்றுறதுக்கு பதிலாக அதை வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற வேல்யூவாக மாற்றினீங்கன்னா, ஃப்ளோட் அப்படிங்கிறது தான் பைத்தான்லேயும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டெசிமல் வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா டைப். அதனால இப்போ நீங்கள் வந்து இன்டீஜருக்கு பதிலாக ஃப்ளோட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெசிமல் வேல்யூவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அது ரெண்டையுமே வந்து ஃப்ளோட்டுன்னு மாற்றிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது இல்லையா, அதே மாதிரியே 5.1 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 4ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் 9.1 வருது, எந்த எரருமே வரல. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் டெசிமல் கொடுக்கலாம், இல்லை வெறும் இன்டீஜர் முன்னாடி மாதிரியே 5ம் 4 மட்டும் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டுமே ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு அடிஷனல் கேல்குலேட்டர் மூலியமாக நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.